ஆக்சிடென்ட் ஆச்சாம்மா? எப்போ? இங்கே வந்துட்டு இருந்தோமா, அப்போ ஒரு லாரி வந்து அடிச்சிருச்சு. அப்புறம் முடிச்சு பார்த்தா இங்கே இருக்கிறேன். இது யாரு தெரியுமா? எங்கள் பாப்பா. இது யாரு தெரியாதா? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? யாருமா வந்தாங்க உங்க கூட? மா அப்பா வந்தாரா? மாமா வந்துச்சா? மா பார்க்க மாட்டியா என்ன? அப்பா வந்தாங்களா? ம், எங்க வெளியே இருக்காங்களா? வேற யார் வந்தா? எனக்கு தெரியாது. மாமா வந்தாரா? சரி உட்காரம்மா, உங்களை கூப்பிடலாம். எவ்வளோ அர்த்தம் பண்ணும் 2 பேருக்கு எப்படி பண்ணிட்டோமா? அல்லமா சச்சு வருதுன்னு யார் உங்களுக்கு இது போட்டு விட்டாங்க? மருந்து யார் போட்டு விட்டாங்க? ஆஸ்பத்திரியில் உங்க பொண்ணு மாசமா இருக்கா? 3 மாசம். அம்மா நடிக்கிறாங்க நினைக்கிறியா நீ? அப்புறம் ஏன் ஒண்ணுமே உனக்கு ஃபீலிங்கே வரல? நானும் அவ்வளோ இப்படி வந்ததுக்கு காரணமே அவங்க தானேங்க மேம். மாமா யாருங்க மேம் எனக்கு? அவங்க சாவுன்னு சொல்கிறாங்க, பக்கத்துலேயே தாங்க மேம் இத்தனைக்கு உட்காந்துருக்காங்க. அவங்களே நிறைய டைம், அம்மாவே நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, சூடெல்லாம் வச்சுருக்காங்க. சூடு வச்சாங்களா? ஆமாங்க. எனக்கும் ஒன்றும் ஆசைலாம் இல்லைங்க மேம். இப்பெல்லாம் பெற்றவங்களை விட்டுட்டு வந்து இருக்கணும்னு தேவை கிடையாது. உங்க பொண்ணுக்கு சூடு வைப்பீங்களாம்மா நீங்க? வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துருந்தேன். நான் கடையிலேருந்து வந்தேன். அப்போ இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்ணின்னு கேட்டேன். ஒரு பையனை கூட்டிடல, உங்க தப்பு தானே. ஒரு வயசுக்குள்ளே நம்ம காலேஜுக்கு எதுக்குமா அனுப்புகிறேன், படிக்கிறதுக்கு தான் நான் அனுப்பிச்சி விட்றேன். ரோட்டு வேலை செஞ்சு மாடு 2 மாடு வச்சு காலேஜ் படிக்க வைக்கிறேன். அது எதாவதுன்னா சொல்லணும்லாம என்கிட்ட. நான் எதாக இருந்தாலும் நான் ஒத்துக்குவோமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நான் என்னமோ பண்ண முடியும்? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது? இந்த பையனையே பார்த்ததில்லை நான். இந்த பையன் யாருன்னே தெரியாது. யாரு பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த சொல்றாங்க? அதெல்லாம் யாருமே இல்லை. இவங்கெல்லாம் கூட்டிகிட்டே போனதில்லைங்க மேம். இத்தனைக்கும் அப்ப நானே இவங்க வீட்டில் கூட்டிட்டு தான் போய் வந்தது யாரு? டார்ச்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன பொண்ணா வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல. இப்போ கூட அவ கை விட மாட்டான் மேடம். நான் உங்களை வேண்டாங்க அவருக்கு. அவ அக்கா புருஷன் நீங்க. நீங்க செஞ்ச தப்பைய நியாயப்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, அந்த பொண்ணோட வாழ முடியாது நீங்க. அந்த பொண்ணுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். இப்போ நீங்க 2 பேரும் செட்டில் பண்ணீங்க. நான் இருக்க மாட்டேன் மேடம். இருக்க மாட்டேன்னா எதுக்கு 3 குழந்தை பெற்றீங்க? குழந்தை பெற்றுக்காம இருந்திருக்கலாம்ல. அவ பாட்டில் அவ இருந்திருப்பா. நான் குழந்தை கொடுத்தா கூட நான் தான் வளர்த்திக்கிறேன் மேடம். அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம். என்னம்மா வேணும் உனக்கு? என் குழந்தை எனக்கு வேணும் மேடம். 4 குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மாதம் மாதம் காசு கொடுத்து அனுப்பிட்டேன் மேடம். அப்படி இல்லையா அவருக்கு ஒரு 2-3 வருஷமாவது ஜெயிலில் போட்டுருங்க மேடம். அந்த மாதிரி யாரும் வெளியே இருக்கவே தேவையில்லை மேடம். இப்போ ஃபர்ஸ்ட் புருஷனு கூட ஜெயிலில் போடு, அப்புறமா இருந்தால் நானும் கூட உயிரோட இருந்தால் கொண்டாந்து போடுப்போ. சாவு இருந்தால் கூட எடுத்து வந்து, இப்போ நான் செத்து போயிருந்தா கூட நான் எனக்கு சாவோட கூட நீ போடுவியா? நீ சாத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன் நான் சொன்னேன். அந்த வேலை நீ ஃபர்ஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். கையில் குழந்தை கொடுத்துட்டு ஆஸ்பத்திரியில் பெட்டில் நீ அப்போ ஓடிட்டே போயினால நீ அப்போ இந்த போட மாதிரி வேண்டியதானே பேசுறது ஸ்டேஷனில். யாருக்கு தெரியும்? நீ இந்த மாதிரி குறுக்கல போயிட்டு என் வாழ்க்கை கெடுப்பேன்னு யாருக்கு தெரியும்? அவன் நடுவில் வரான்னு யாருக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் புருஷ பாவம் உண்ட பாகி இருந்தான். அங்கே கிட்ட போயிட்டு வந்தான். நீ என்ன பண்ண இப்போ? அவர்கிட்ட எதுவுமே சொல்ல. நீ என்ன பண்ண இப்போ? நீ இப்போ யார் கூட போயிட்டு வந்த?
நீ இப்போ அந்த வேலை தான் 3 பண்ணிக்கிட்டு பிள்ளைங்க பெற்றுக்கிறது வரை அவருக்கு இதெல்லாம் தெரியல. மிஸ்ன்னு நினச்சிட்டாரு அவரு குழந்தை பெற்றுக்கிட்டு மாணவியை சுற்றுறதுக்கு. இதான் மேடம் லாஸ்ட் வார்த்தை தான். நான் இருக்க மாட்டேன் மேடம். எதுக்கு அழுற ரவி? என்னது? இல்லை ஃபோட்டோ மேடம், எதுவுமே. என்ன ஃபோட்டோ? என் குழந்தை வீட்டுக்கார குழந்தையோட சந்தோஷமா எடுத்த ஃபோட்டோ மேடம். கல்யாணம் ஆகி குழந்தை இருந்ததை சொல்லி சொல்லி காமிக்கிறாருப்பா அவர். தம்பி, நான் சொல்கிறது கேளுங்க. பசங்களுக்காக பாருங்க, எல்லாம் சரியாக போயிடும். எல்லார் வாழ்க்கையிலையும் தப்பு நடக்கும். ஆனால் அந்த தப்போடவே வாழணும்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. பசங்களுக்காக பாருங்கள். நாளைக்கு அந்த பசங்க அப்பா இல்லாமல் நிற்கக்கூடாது. உங்கள் பிள்ளைங்கள கொண்டாட்டி வேண்டாம் சொல்லலாம். பசங்க உங்கள் பிள்ளைங்கள அப்பா இல்லாமல் அந்த பசங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல. அதோட அவமானம் யாருக்கு? உங்களுக்கு தானே. பசங்க என்ன நினைக்கும்? எங்கள் அப்பா எங்களை இப்படி பெற்று போட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்காது. வேற யாருக்கும் வேணும். யோசிச்சு பாருங்க. பொம்பளை பசங்க, அந்த பசங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா நீங்கள் இருக்கணும்ல கூட. அம்மா இருந்தால் கூட போதும் மேடம். இதை பாருங்க தம்பி, நான் இங்கே உட்காந்து பேசலாம். நீ யோசிச்சு பாருங்க, உங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இந்த பசங்களெல்லாம் நல்லபடியாக படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு ஒரு தந்தையோடும் தாயோடும் கைடன்ஸ் வேணும். 3 பொண்ணாவது எனக்கு கொடுங்க, நானாவது வளர்த்துக்கிறேன் மேடம். தனியாக எப்படிப்பா வளர்ப்ப? நான் வளர்த்துருக்கேன். அம்மா இல்லாமல் பசங்க வளர முடியாது. என்னால் முடியும் மேடம், வளர்த்து. அதெல்லாம் சும்மா. நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக குடும்பம் பண்ணுங்க. என்னால் முடியாது மேடம். நீ என்னம்மா சொல்கிற? அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச தப்பே நான் செய்ய முடியல. அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா விட்டு போகிறது போகட்டும் மேடம். இருந்தாலும் எனக்கு மாதம் பணம் வந்தால் போதும் மேடம். என் பசங்க இருக்கிறாங்க. சுற்று வட்டாரத்தில் கடன் இருக்குது. எனக்கு மாதம் எனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொல்லி அவங்க செஞ்ச தப்பு நான் செஞ்சால் நாளைக்கு அவங்க அப்பா அம்மா என்னை நம்பி வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் அவனை நம்பி போனேன். ஆனால் அப்பா அம்மா இல்லை. போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டாம் வச்சிடலாமா? ஆமாம்மா. அவர் ஒத்துப்பாருங்கிறதுக்காக தான் சொன்னீங்களா? இல்லை, அவர் ஒத்துக்க மாட்டார் மேடம். அவர் பேச்சு அவர் இருக்கிறது, அவர் நடவடிக்கை இந்த கொஞ்சம் இங்கே வந்தே அவர் சம்மதிக்கலைன்னா இதுக்கு என்னென்ன எங்கே மாற போகிறாரு? மாற மாட்டார். அதனால பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க அப்பா அம்மிட்டே போயிட்டோம். எனக்கு மாதம் ரவி, அந்த பசங்களை பற்றி யோசிச்சு பாருப்பா. அதான் யோசிச்சேனே மேடம். எனக்கு கொடுத்துருங்க, 3 பொண்ணும் நான் பார்த்துக்கிறேன் மேடம். அம்மா இல்லாமல் பசங்க வளர முடியாது. பொம்பளை பசங்க என்னால் முடியும் மேடம், நான் வளர்த்து. பொம்பளை பசங்களை உங்களுக்கு பொம்பளை பசங்கம்மா. ஆம்பளை பையனானா அனுப்பிச்சிடலாம். எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா பார்த்துக்குப்பாங்க. எங்கள் அண்ணி இருக்காங்க, அண்ணி பார்த்துப்பாங்க மேடம். எவ்வளோ நாளைக்கு அவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க? ஒரு தாய் மாதிரி வருமா? எனக்கு யாரும் பார்க்கல மேடம். எங்கள் அம்மா அப்பாவே எனக்கு யாருமே பார்க்கல. ஏதாவது சொன்னா நீ அடிக்க போவ அம்மா அப்பாவுக்கு. அதனால எப்படி தப்பு பண்ணிட்டு அண்ணாதியா 4 குழந்தை வச்சுக்கிட்டு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அவங்க? இதுக்கு ஃபர்ஸ்ட் கூட அப்படியே போனேன். இப்போதான் தப்பு பண்ணாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்கேயுமே போகலையா? போன இடத்த காட்டு. எங்க போனேன்னு சரி தெளிவா சொல்லு. பயப்படாதே. இது எல்லாம் உள்ளது எல்லாமே சொல்ற இடம் தான். நான் தப்பு பண்ணாலும் நீ சொல்லலாம். எல்லாம் சொல்லியாச்சு. சொல்லு, ஒண்ணுமே சொல்லல. சொல்லு, ஏதாவது நான் தப்பு பண்ண மாதிரி இருந்தாலும் சொல்லு. பசங்களுக்கு என்ன பண்ண போறீங்க ரவி? அதான் மேடம், எனக்கு கொடுத்தா நான் வளர்த்துக்கிறேன் மேடம். இல்லை, அவங்க கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்கல. பொம்பளை பசங்க இருக்கட்டும் மேடம். பசங்களுக்காக என்ன பண்ணுவீங்க? என்னால் எதுவுமே பண்ண முடியாது மேடம். செலவுக்கு கூட கொடுக்க மாட்டீங்க நீங்க? போ மேடம். கொடுப்பேன். எவ்வளோ கொடுப்பீங்க? என்னால் முடிஞ்சது கொடுப்பேன் மேடம். முடிஞ்சதுன்னா பசங்களை வளர்க்கணும்ல. அது எவ்வளோன்னு கேட்கணும். அதை கேட்கட்டும் எவ்வளோன்னு. அவர் தான் கேட்கட்டும் மேடம் எவ்வளோன்னு. நீங்கள் சொல்லுங்க எவ்வளோ கொடுப்பீங்கன்னு. அவர் சொல்ல தான் என்ன சொல்ல முடியும். நீங்கள் சொல்லுங்க, உங்களால தான் முடியும் சொல்ல முடியும். எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ கொடுக்க முடியும் நீங்கள் தான் சொல்ல முடியும். இந்த பக்கமாக இருந்தால் 1000 ரூபா 1500 அப்படி வரும் மேடம் சம்பளம் காசு. ஒரு நாளைக்கு 600 500 வரும். ஆந்திரா பக்கமாக வந்து ஒரு நாளைக்கு 100 தான் மேடம் சம்பளம். டாக்டர் வேலை செய்கிறேன் நான். அங்கே ஒரு நாளைக்கு 100 வரும்.